மேலே இந்த சபையிலே நான் கடந்த பாராளுமன்றத்திலே 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே பேசிய பொழுது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே விடுவிக்கப்பட வேண்டிய சில இராணுவ முகாம்களை பற்றி பேசியிருந்தேன். இந்த இடத்திலே அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். மட்டக்களப்பிலே முரக்கட்டாஞ்சேன இராணுவ முகாமுக்குள்ளே இருந்த பாடசாலையை முழுமையாக விடுவித்து அந்த மக்களுக்கு கையளித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை குழு கூட்டத்தில் எனக்கு இந்த வாக்குறுதி பிரதி அமைச்சர் இருக்கின்றார் தரப்பட்டது. அதே போல ஏனைய முகாம்களும் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு இந்த இடத்தில் நான் அரசாங்கத்தை நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அரச தரப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய நண்பர் கந்தசாமி பிரபு போன்றவர்கள் அந்த இராணுவ முகாம் விடுவிக்கப்பட்ட தேதியிலே போய் அந்த இடத்திலே ரிபன் வெட்டி அதை வரவேற்றார்கள். தாங்கள் தான் விடுவித்ததாக பிரதி அமைச்சர் இருக்கின்றார். இந்த பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு அமைச்சிலும் கூட தேசிய மக்கள் சக்தியால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியை விடுவிக்க சொல்லி பேசியது நான் இதுவரைக்கும் காணவில்லை. எங்களுடைய கௌரவ சந்திரசேகர் அமைச்சராக இருக்கிறார். அவர் கூட குறிப்பாக சொல்லி பேர் குறிப்பிட்ட ஒரு இராணுவ முகாமை விடுவிக்க சொல்லி கேட்டது பொதுவாக சொல்லப்படுகின்றது. சொன்னது நான் அவதானிக்கவில்லை. இருந்தாலும் இராணுவ முகாம்கள் விடுவிக்கிறதுடைய நோக்கம் மிக முக்கியமாக அது காணிகள் மக்களுக்கு தேவையானது என்றதின் அடிப்படையிலே தான். அதே போலதான் இந்த வருடத்திலேயும் கூட நான் போன வருடம் சொன்னது போல மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாலடிவட்டை, காயங்கேணி, கல்லடி, குறுக்கல் மடம் இவ்வாறான பிரதேசங்களிலே விடுவிக்கப்பட வேண்டிய இராணுவ முகாம்கள் இருக்கின்றது. அதுகளை நீங்கள் இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய பாதுகாப்புக்கான ஆய்வுகளை செய்து விடுவிப்பீங்கள் என்ற நம்பிக்கையை நான் இருக்கின்றேன். ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரை இது மட்டக்களப்பிலே ஒரு இராணுவ முகாம், காரதீவிலே ஒரு இராணுவம், இந்த இரண்டை தவிர இந்த வருடத்துக்குள்ளே வேறு இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டு மக்களுக்கு அந்த காணிகளை வழங்கப்பட்டதாக நான் அறியவில்லை. இதிலே குறிப்பாக நான் ஒரு உதாரணமாக சொல்கின்றேன். வெளியாமம் வடக்கு வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே இல்லாட்டி அந்த பிரதேசத்திலே ஒரு பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே மாத்திரம் கௌரவ சபாநாயகர் அவர்களே 2500 ஏக்கர் தனியாருடைய நிலம் அரசாங்கம் வைத்திருக்கிறார்கள். 3 கிராம சேவை பிரிவு, மொத்தமாக 3 கிராம சேவை பிரிவு. இது ஒரு உதாரணம் மாத்திரம்தான். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கின்ற நேரத்துக்காக நான் சொல்கின்றேன், நேரத்தை கருத்தில் ஒன்று. 3 GN டிவிஷன், பலாலி வெஸ்ட், பலாலி நார்த் வெஸ்ட், மயிலத்திட்டுறை சவுத், இந்த 3 GN டிவிஷன் முழுமையாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அது வெளி வடக்கு பிரதேச சபையினுடைய ஒரு வட்டாரம், ஒரு ஒட்டுமொத்த வட்டாரமே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பேசும் பொழுது சர்வதேச சமூகத்துக்கும் ஏனையவர்கள் நீங்கள் சொல்லும் விடயம், you keep repeating that you have released land in the northern province. You have only released a road that's a Palali Maileti road, and that road also you close after 7 p.m. The lands on either side of the road haven't been released. But you keep saying that the road has been opened. What good is a road if the people who live on either side cannot have access to their lands? Now that is, and then I think the Vasavala and Achuvali road 400 meters also has been opened. But there is a school. There's a school, Honorable Speaker. This is in the Vasavalan area.